இன்றைக்கான எபிசோடில் சிவாவோட தங்கச்சி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்டு சிவாவோட தங்கச்சிட்ட வந்து கேட்குறாங்க. சிவாவோட தங்கச்சியும் எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. உடனே சிவா வந்து ஒரு அறை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே அன்னபூர்ணி வந்து என்னாச்சு சிவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரியம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லி சிவா வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாரு. சிவாவோட தங்கச்சியும் ஆமாம் நான் பண்ணது தான் தப்புன்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் அழுதுட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சிவா வந்து சொல்கிறாங்க, இது கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து சிந்து கிடையாது, பைரவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அன்னபூர்ணிக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. பைரவி, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவேன், இதையா நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி வந்து ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு பைரவி சொல்கிறாங்க, அத்தை நான் எல்லாமே உங்ககிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது வந்து சிந்துவை அவங்க ரொம்ப தரக்குறைவாக பேசினாங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் நான் போலீஸ் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பைரவி சொல்கிறாங்க. உடனே மகாவும் வந்து பைரவியை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அன்னபூர்ணி பைரவியை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. பைரவி இல்லை, என்னால் கேட்க முடியாது, நாங்கள் பண்ணது தப்புனா மகா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆறுமுகம் பைரவிக்கு பதிலாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து மகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் ஆறுமுகம் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பைரவியை பார்த்து மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. இவ பயங்கரமான ஆளாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பைரவி சொல்கிறாங்க, நீ பெரிய கேடி தான், நான் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் வேணாம்னு சொல்லி நீ என்னை கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட எபிசோடு